இங்கே இந்த சின்ன பொண்ணு அவளோட அப்பாவுக்கு பர்த்டேனால அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ண அவ கையாலே சாப்பாடு செய்யறான். அந்த பொண்ணுமே ரொம்ப நேரமா வெயிட் பண்றா. அவளோட பேரண்ட்ஸ் வராதனால அவ டேபிள்லயே தூங்கிடுறான். அப்பன்னு பார்த்த அந்த பேரண்ட்ஸும் அவங்க அடாப்ட் பண்ண குழந்தையும் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை எழுப்பி விடுறாங்க. அப்பதான் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது, அடாப்ட் பண்ண பொண்ணு மட்டும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்மள மறந்துட்டாங்கன்னு. இந்த பொண்ணுமே அவங்க அப்பாக்காக ஆசையா செஞ்ச சாப்பாட்டை பார்க்காத அப்பாவுமே இந்த டேபிள் எல்லாத்தையும் ஒழுங்கா கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ண குழந்தைய கூட்டிட்டு போறாரு. அந்த குழந்தையுமே இந்த பொண்ணு கேலி பண்ணிட்டே போகுது. இந்த பொண்ணுமே அவங்க பண்றதை பார்த்து அழுகுறா. ஒரு டைம் இந்த பொண்ணு மட்டும் இருந்த வீட்டுல நல்லா ஜாலியா இருந்திருக்கா. எப்போ அந்த அடாப்ட் பண்ண பொண்ணு வந்தாலும் அப்பவே அவளோட லைஃபும் மாறிடுச்சு. அழுதுகிட்டே டேபிளையும் சுத்தம் பண்றான். அப்பன்னு பார்த்து கடவுள் வந்து அந்த பொண்ணு கிட்ட, நீ பூமியில இருக்கிற வேண்டிய தேவதையே இல்ல, நீ என் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த சின்ன பொண்ணுமே என்னோட பேரண்ட்ஸை விட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்ல கடவுளுமே அவளுக்கு 3 நாள் டைம் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுமே ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக அவளோட அப்பாவை கூப்பிடுறா. ஆனா அடாப்ட் பண்ண பொண்ணு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டனால அடுத்த நாள் அந்த பேரண்ட்ஸுமே அடாப்ட் பண்ண பொண்ணுக்காக ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த பொண்ணுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க சொந்த பொண்ணு பிரைஸ் வாங்கினதே மறந்துட்டாங்க. அந்த அடாப்ட் பண்ண பொண்ணுமே வின் பண்ணதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு சீ ஃபுட் கடைக்கு போறாங்க. ஆனா அவங்க சொந்த பொண்ணுக்கு சீ ஃபுட் சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படிங்கறதே அவங்க மறந்துருப்பாங்க. அந்த பொண்ணோட அப்பாவுமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம அந்த சாப்பாட்டை சாப்பிடுறா. அவளோட உடம்பு ஃபுல்லாவே அலர்ஜி ஆகிடுது. அவங்க பேரண்ட்ஸுமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவங்க ஏன் அந்த பொண்ணு அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜோசியை பாக்குறவன் வந்து இந்த பேரண்ட்ஸ் கிட்ட, உங்களோட பொண்ணு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ, நீங்க ஒரு பொண்ணு அடாப்ட் பண்ணா உங்க வீட்டுக்கு ரொம்ப செல்வம் வரும் அப்படின்னு சொல்ல அவங்களுமே ஒரு பொண்ணு அடாப்ட் பண்ணலாம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா அந்த அடாப்ட் பண்ண பொண்ணோட உண்மையான அப்பா யாருன்னா அந்த ஜோசியக்காரர் தான். அவரோட பொண்ணு நல்லா வாழணும்னு சொல்லி இப்படி பண்ணியிருப்பாரு.